பாருங்க, இது என்ற கார்டன். இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்க எல்லா விதமான வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கொய்யா, மாதுளை, வாழை, இப்படி சொல்லுங்கள், எல்லா சாமானும் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு ரசாயன உரங்களும் போடுற இல்லை. எல்லாம் வந்து வீட்டில் நாங்கள் சேகரிக்கிற கம்போஸ் பண்ணக்கூடிய சாமான்களை தான் போட்டுருக்குறீங்க. பாருங்க, ஒரு இது கூட விழுந்துருக்கு. என்ன நல்ல இது ரத்த சிவப்பான ஒரு தோடம்பழம். இது ஒரு ரத்த சிவப்பான தோடம்பழம் என்ற வீட்டு தோட்டத்தில் வந்தது. இங்கே நிறைய காய்ச்சி இருக்குது. பாருங்க, தோடம்பழம் காய்ச்சி இருக்கு. இது என்ற வீட்டு தோட்டம். இதுக்கு இந்தியாவில் என்னோட நல்ல மாமரம் இருக்குது, நல்லா காய்க்கும். இதுக்கும் அப்படி தான் கம்போஸ் பண்ண சாமங்கள்லாம் கொண்டு வந்து தாட்டுருக்கு. ஒரு சுத்தவரை ஒரு அகழி மாதிரி பட்டி போட்டு கொண்டு வந்து தாப்பன். இதுவும் பார்த்திங்களா ஒரு ஒட்டு மரம், அந்த தெரியுது, ஒட்டு மரம். இந்தியாவில் பக்கம் நல்ல ஒரு கொய்யா மரம் நிற்குது. இப்போ நல்லா ப்ரூன் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா காய்க்கும். இதில் எல்லாமே எந்த கிச்சன் வேஸ்ட்டில் வர உரங்களை தான் பாவிக்கிறேன் நான். கிச்சன் வேஸ்ட் தான் இங்கே எல்லாம் போட்டிருக்கு. எங்களுக்கு கவுன்சில் வந்து 3 பின் தந்திருக்கும். ஒன்று வந்து க்ரீன் பின், பெரிய வேஸ்ட்டுகளை பச்சை, அதாவது தாவரங்கள்லேருந்து வர மரங்கள் வெட்டின புல்லுகளை போடலாம். ஆனால் அநேகமான தடி எழுதுகள் நான் போட்டுக்கணும். இப்போ இது பெரிய மரங்களை வட்டி போட்டு சின்ன வட்டி போட்டு போடணும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா பாக்ஸுகள், கார்ட்டூன் அதுகளை போட்டிருக்கிறேன். இதுக்குள்ளே இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இது எம்டிஆருக்கு. இது வந்து ஒவ்வொரு வெனிஸ்டேயும் எங்களுக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்ற அந்த கம்போஸ் பண்ணக்கூடிய பின் கம்போஸ் பண்ணி என்ன செய்திருக்கிறேன். இது வந்து இப்படி சும்மா சிம்பிள் ஒரு 60 லிட்டர் கொள்கலம் கொள்ளக்கூடிய சாதாரண ஒரு பின் தான் நான் செய்கிறேன். சரியா, இதுக்கு அதுதான் பாய்க்கிறேன். இப்போ நான் இப்போ கனகாலமாக பாய்ச்சேன். 5 பாருங்க, இதுக்குள்ளே எல்லாம் போட்டுருக்கிறேன். எல்லா சாமானும் எல்லாம். இங்கே புழுக்கள் நிற்கிறார், தெரியுதா? புழு இங்கே பாருங்க, புழு நிற்குது. எத்தனை புழு நிற்குன்னு பாருங்க, சூப்பராக. இது வந்து சிவப்பு புழு. சரியே, நல்ல சந்தோஷமாக இருக்கு. என்ன சிவப்பு புழு, இங்கே புழுக்கள் இருக்குது, எக்கச்சக்கமாக. கட்டவில்லை இஞ்சி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோம் இதை சாப்பிட்டு அப்படியே கீழே போய் பார்த்தா, கீழக்கு பார்க்கக்குள்ளே அப்படியே உக்கி போய் நல்ல சூப்பரான சாமான் இருப்பார். என்ன இஞ்சி பாருங்க, எல்லா இடமும் புழுக்கள் நிற்குது. சிம்பிளான சாமான். இதில் இப்போ எனக்கு ஒரு வேலி ஒன்று இருக்குன்னா, இஞ்சி பாருங்க, இஞ்சி கவர்லேயும் நிறைய புழுக்கள் நிற்கணும். இவை வந்து சரியான எக்ஸ்பென்சிவான சாமான். இங்கே விற்கிறவ நான் ஒரு நாளும் வாங்கியில இது தண்டை பாட்டிலே எங்கிட்ட போட்டு நான் கொண்டு வந்து போடவும் இல்லை. தாங்களாயே உருவாகி கொண்டு பெருகி கொண்டு வரினோம். பெல் டபுள் ட்ரிப்பிளாக மாறி தங்கட பாட்டில் பெருகி கொண்டு வரினோம். சரியா, இப்போ நான் இது கருப்பாக வரும். கொஞ்சம் காலத்தில் கருப்பாக வந்தோம். இது கீழே இருக்கிற கருப்பாக இருக்கும். இப்போ ரைட், இதுக்கு கீழே நல்லா கருப்பாக இருப்பார். ரைட், பாருங்க, எல்லாம் கார்டன் வேஸ்ட். சரி, நாட் கார்டன் வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட். கிச்சன் கம்போஸ்ட் பண்ணக்கூடிய சாமான்கள். கடையில் வாங்குறேன்னா இது சரியான விலை வரும். விலைக்காண்டி இல்லை, இது ஒரு சந்தோஷத்தில் செய்ய வேணும். விலைக்காயில் ஒரு விரும்பி செய்ய வேணும். நாங்களும் ஈடுபடுறோம் அப்படியான இதில் என்றக்காண்டி செய்து சாமான். சரியான சிம்பிள். எல்லோரும் நீங்கள் உங்களோட வீட்டையே செய்யலாம். இப்படி சிம்பிளாக ஒரு பின்ன அடுத்து செப்பரேட்டாக வைங்கோ, நல்லா இருக்கும். சரிதானே, சிம்பிளான ஒரு இது. சரி உறவுகளே, நான் சும்மா உங்களுக்கு ஒருக்கா சின்ன ஒரு ப்ரொமோஷனை காட்டுவோம் நினைக்கிறேன். சரிதானே, இதுதான் இந்த குட்டி கார்டன் உண்டு. இப்போ பாருங்கள், இதில் டிம்பரை பாருங்கள், சைடில் ஒரு டிம்பரை போட்டு எங்கிட்ட வீட்டு இருக்கிற சாமான்களையே இப்படி செய்ய நல்லா இருக்கும். எனக்கு இப்படி இதில் ஒரு விருப்பம், இப்படி சின்ன இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிறதுக்கு. சரி, சும்மா எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறது, ஒரு அங்கே பாருங்க, இந்த ஃபென்ஸ் இப்படி தான் இருக்கும். எனக்கு இது விருப்பம், ஒரு பழமையில் செய்ய விருப்பம். கனவேர் வந்து சொல்லிவிடும்,
சரி என்ன சரி ஒரு வடிவாக ஒரு ஸ்டீல் ஃபென்ஸ் அடியுங்க அது செய்யுங்க உண்டு இல்லை அப்போ எனக்கு இதுதான் விருப்பமானது தானே செய்யலாம். சும்மா இன்னொருத்தன் செய்கிறான் நன்றாக்காண்டி நாங்கள் செய்யக்கூடாது. எங்களுக்கு எது விருப்பமோ அதை தான் செய்யணும். இன்னொருத்தன் ஸ்டீல் ஃபென்ஸ் அடிக்கிறான் அல்லது கான்க்ரீட் போடுறான் நன்றாக்காண்டி நாங்கள் போடல தானே. எங்களுக்கு எது விருப்பமோ இது வேறு இதில் எனக்கு விருப்பம் புரியும். எங்களுக்கு எது விருப்பமோ அதை தான் நாங்கள் செய்ய வேணும். ஓகே என்னது கண்ணாண்ட இது வேறுங்க ஒரு மாங்கன்று வச்சு வளர்க்குறேன். யாருக்காவது கிஃப்டாக கொடுக்குறதுக்காக. இது ஒரு ஒரு மரத்தில் இப்படி வச்சு ஒரு மரத்தில் இப்படி வால் ஹேங்கர் மாதிரி வச்சு அழகாக இருக்கட்டு கொண்டு வச்சுருக்குறேங்க. அது அதேமாதிரி நான் இஞ்சல் வருங்க இந்த க்ரீன் ஏரியா. இது இந்த பாலை கூட நல்ல வடிவாக இருக்கணும் கொண்டு இந்த பாலையை கொண்டு வந்து விழுகிற பாலைகள் இருக்குது. அது சும்மா ஒரு அடுக்கி வச்சுக்கிறேன்னு ஒரு வடிவாக இருக்கட்டும் மாட்டேன். நல்லா இருக்கல்ல சரிதானே. நான் என் கார்டன். ஓகே இது கொக்கத்தடி பார்த்தீங்களே கொக்கத்தடி. இது என் கொக்கத்தடி இந்த மேலுக்கு இட்டாத இடத்த இருக்கிற மெண்டரின் அதில் பிடுங்குறதுக்காண்டி ஒரு கொக்கத்தடி செய்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே நல்ல கறிவேப்பிலை இதெல்லாம் இருக்குது. இங்கே மாரி நல்ல இது இன்னும் ஒரு பக்க தோட்டம் மாமரங்கள் இருக்குது. ஓகே உறவுகளா சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா பாய்.